ஹலோ எவ்ரிவன். மிட் வீக்கில் ஈஸியாக பட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி. நான் கூடவே கொஞ்சம் சிம்பிளான ஸ்டர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் அந்த மஷ்ரூம்ஸ் அண்ட் ப்ரோக்கலி. சரி, சிக்கன் கிரேவிக்கு ஒரு கை நிறைய புதினா அண்ட் ஒரு கை நிறைய கொத்தமல்லி, அது கூடவே நான் காமிச்சிருந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு 2 வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி 4 லவங்கம் 2 பட்டை ஒரு பிரியாணி இலை, அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பேஸ்ட், அதுவும் வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த 2 தக்காளி, அதையும் அரைச்சி சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்டர் ஃப்ரைக்கு நான் பெருசாக எதுவும் சேர்க்கல, ஜஸ்ட் வெங்காயம், ப்ராக்கலி வெந்ததுக்கப்புறமா மஷ்ரூம்ஸ். சிம்பிளான ஸ்டர் ஃப்ரை தான், ஏன்னா கூட சாப்பிட்டதா சிக்கன் இருக்கே. இந்த கிரேவி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணுங்கள். சிக்கனை கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி இருக்குல்ல, அந்த தண்ணியை, அதாவது அதை அலசி அந்த தண்ணி இதில் ஊற்றுங்க. 20 மினிட்ஸில் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். பட்டு புதினாலாம் போட்டிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மிட் வீக்கில் நம்மளுக்கு ரொம்ப ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இல்லாமல் செம்மையாக ரெடி ஆகிடுவான். கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்க வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கான்ல, டேஸ்ட்டும் மாசாக இருந்தான். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் பார்க்கலாம். பாய். ஹலோ எவ்ரிவன். மிட் வீக்கில் ஈஸியாக பட் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி. நான் கூடவே கொஞ்சம் சிம்பிளான ஸ்டர் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் அந்த மஷ்ரூம்ஸ் அண்ட் ப்ரோக்கலி. சரி, சிக்கன் கிரேவிக்கு ஒரு கை நிறைய புதினா அண்ட் ஒரு கை நிறைய கொத்தமல்லி, அது கூடவே நான் காமிச்சிருந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு 2 வெங்காயம் சேர்த்து அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி 4 லவங்கம் 2 பட்டை ஒரு பிரியாணி இலை, அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பேஸ்ட், அதுவும் வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த 2 தக்காளி, அதையும் அரைச்சி சேர்த்து உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. அது அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஸ்டர் ஃப்ரைக்கு நான் பெருசாக எதுவும் சேர்க்கல, ஜஸ்ட் வெங்காயம், ப்ராக்கலி வெந்ததுக்கப்புறமா மஷ்ரூம்ஸ். சிம்பிளான ஸ்டர் ஃப்ரை தான், ஏன்னா கூட சாப்பிட்டதா சிக்கன் இருக்கே. இந்த கிரேவி இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணுங்கள். சிக்கனை கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மிக்ஸி இருக்குல்ல, அந்த தண்ணியை, அதாவது அதை அலசி அந்த தண்ணி இதில் ஊற்றுங்க. 20 மினிட்ஸில் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். பட்டு புதினாலாம் போட்டிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். மிட் வீக்கில் நம்மளுக்கு ரொம்ப ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இல்லாமல் செம்மையாக ரெடி ஆகிடுவான். கூட இந்த மாதிரி ஹெல்த்தியாக இருக்க வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக இருக்கான்ல, டேஸ்ட்டும் மாசாக இருந்தான். ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் பார்க்கலாம். பாய்.